எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான, அதே சமயம் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல அலசப் போறோம். சமூகத்தோட இயக்கம், பகுத்தறிவு, அப்புறம் அதிகாரத்தோட மாயை, இதெல்லாம் பத்தி ஒரு பதிவு எவ்ளோ அழுத்தமா பேச முடியும்னு நாம பார்க்க போறோம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். தோல்வி என்பது நிலையல்ல, வெற்றி என்பது முடிவும் அல்ல. ஆரம்பமே எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. இந்த ஒரு வரியே நம்மள ஒரு பெரிய தத்துவ சிந்தனைக்குள்ள இழுத்துட்டு போகுது. அதாவது வாழ்க்கையினாலும் சரி, சமுதாயத்தோட இயக்கமானாலும் சரி, அது ஒரு தொடர்ச்சியான போராட்டம். எந்த ஒரு இடத்துலயும் நாம அப்படியே தேங்கி நின்ற முடியாது அப்படிங்கறத ரொம்பவே அழகா, ஆழமா இந்த பதிவு நமக்கு உணர்த்துது. பகுதி 1. தர்க்கத்தின் வீழ்ச்சி. யோசிச்சு பாருங்க, மனிதர்களுக்கு இடையிலேயோ அல்லது ஒரு கட்டமைப்பு மீதான நம்பிக்கையோ உடையும் போது அங்க என்ன நடக்கும்? ஆசிரியர் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது நேரா மூட நம்பிக்கையோட வளர்ச்சிக்கு தான் வழிவகுக்கும்னு சொல்றார். எப்பெல்லாம் சமூகத்துல இருக்கிற நியாயமான தர்க்கரீதியான கட்டமைப்புகள் உடையுதோ அப்பெல்லாம் பகுத்தறிவற்ற சிந்தனைகள் தலைதூக்க ஆரம்பிச்சிடும். இது ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? பகுதி 2. கல்வியின் உண்மையான நோக்கம். தர்க்கம் சிதையறத பத்தி பேசின ஆசிரியர் அடுத்து அப்படியே நம்ம கல்வி அமைப்பின் பக்கம் தன் கவனத்தை திருப்புறார். பகுத்தறிவு ஏன், எதற்கு அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியை இங்க முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கான விடைய நாம நிஜமாவே ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணுங்க. மனிதர்களை சிந்திக்க தூண்டுறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. ஆனா அந்த பகுத்தறிவோட தேவை இன்னைக்கு இந்த சமூக அமைப்புல என்னவா மாறி இருக்கு? அதோட தொடர்ச்சியாவே கல்வி எதற்கு அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வந்துருது. இப்படி அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கறது மூலியமா நம்ம கல்வி முறையோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு தீவிரமான விசாரணையா ஆசிரியர் நம்ம முன்னாடி வைக்கிறாரு. இன்றைய கல்வி முறை எப்படி இந்த ஒட்டுமொத்த அமைப்பே சிதைக்குதுன்னு ஆசிரியர் ரொம்பவே கடுமையா விமர்சிக்கிறார். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த தேர்வு முறை கொடுக்கிற அதீத அழுத்தம் இது நம்மளோட சுதந்திரமான சிந்தனைய எப்படி வேரோட அழிக்குதுன்னு சுட்டிக்காட்டுறார். ரெண்டாவது, மாணவர்களை கேள்வி கேட்க தூண்டுறதுக்கு பதிலா இந்த அமைப்பு அந்த கேள்விகளையே கொலை செஞ்சிருதுன்னு சொல்றார். எவ்வளோ அழுத்தமான வார்த்தை பாருங்க. மூணாவதா, அரசு வேலைன்னா அது சும்மா உக்காந்துட்டு இருக்கிற ஒரு வேலைங்கிற எண்ணம் பலருக்கும் இருக்கு. ஆனா என்ன கொடுமைனா, அது கூட எப்போ ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு தலைவிதியா மாறிடுச்சு அப்படிங்கிற விரக்தியான நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா விளக்குறார். பகுதி 3. எட்டாக்கனியாக மாறும் அதிகாரம். இப்போ கல்விக்குள்ள இருக்கிற போராட்டங்களை பார்த்த நாம அப்படியே வெளியே இருக்கிற தடைகளையும் கவனிக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கல்வி கற்ற குடிமகனுக்கும் அதிகார மையத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி தான். ஒரு குடிமகன் கல்வி கத்துக்கிட்டு தீவிரமா செயல்பட்டு தன்னோட வாழ்க்கையோட இலக்கை அடைய போராடுறான். ஆனா மறுபக்கம் அந்த அதிகாரங்கிறது சாதாரண மக்களுக்கு கிடைக்காத ஒரு எட்டாக்கனியா மாறி நிக்குது. மக்களோட போராட்டத்துக்கும் அதிகாரத்தோட இந்த அணுக முடியாத தன்மைக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்டை தான் இங்க நாம புரிஞ்சுக்கணும். பகுதி 4. துரோகமும் பிம்ப அரசியலும். அதிகார போராட்டத்தோட அடுத்த கட்டமா முதுகில் குத்தப்பட்ட தலைவனின் கோட்டை அப்படிங்கிற இந்த வரிய கவனிங்க. இதுல எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு தெரியுமா? அதிகார அமைப்புகளுக்குள்ள நடக்கிற உள் சதிகளையும் அதிகாரத்துல இருக்கிறவங்களோட பலவீனத்தையும் இது ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் மூலமா நமக்கு உணர்த்துது. வெளியிலிருந்து பார்க்கறப்போ ரொம்ப பலமா தெரிகிற ஒரு கோட்டைக்குள்ளேயே எப்படி துரோகம் நடக்குது அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டுது. சரி, இங்க பிம்ப அரசியல், அதாவது இமேஜ் பாலிடிக்ஸ்னா என்ன? இந்த பதிவின்படி பாத்தீங்கன்னா, இது ஒரு தலைவனுக்கு எதிரா சதி செய்ய பயன்படுத்தப்படுற ஒரு மேலோட்டமான அரசியல் கருவி. இதோட மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இது உண்மையான தரவுகளையும் உண்மைகளையும் முற்றிலும் மதிப்பில்லாத ஒண்ணா மாற்றிடுது. அதாவது நிஜத்தை விட கட்டமைக்கப்படுற ஒரு பொய்யான தோற்றத்துக்கு தான் இங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த அத்தனை சிக்கல்களையும் முரண்பாடுகளையும் பார்த்த பிறகு தன்னிறைவு சமூகம் எப்படி உருவாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான கேள்வியை ஆசிரியர் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். கல்வியில இவ்வளவு பெரிய சிக்கல், அதிகாரத்துல இவ்வளவு பெரிய இடைவெளி, அரசியல்ல சதி, இப்படி இத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு சமூகம் எப்படி தன்னைத்தானே முழுமையா கட்டமைச்சுக்க முடியும்? இது நிஜமாவே நாம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பகுதி 5. ஒற்றுமையின் வெற்றி. எவ்வளோ நேரம் ஒரு விதமான விரக்தியான சூழ்நிலையை பத்தி பேசிட்டு வந்த நாம இப்போ ஒரு நம்பிக்கையான உச்சகட்டத்தை நெருங்கிட்டோம். தர்க்கத்தின் வாழ்வு தன்னை சூது செய்ய மீண்டும் தர்க்கம் வெல்லும். அடடா, இது உண்மையிலே ஒரு அற்புதமான வரிங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, தர்க்கமும் பகுத்தறிவும் ஒரு கட்டத்துல தன்னையே பணைய வச்சு சூதாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கடைசியில திரும்பவும் அந்த தர்க்கம் தான் ஜெயிக்கும். பகுத்தறிவு மேல ஆசிரியருக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே இது காட்டுது. மாயைகள் எப்பவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. இந்த ஒட்டுமொத்த தத்துவமும் அரசியல் தலைவர் CN அண்ணாதுரையோட ஒரு முக்கியமான கொள்கையை சுட்டிக்காட்டி நிறைவடையுது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே அண்ணா அறிந்த உண்மை. நம்ம சமூகத்துல என்னதான் சதிகளும் அதிகார மாயங்களும் இருந்தாலும் பலதரப்பட்ட மக்களும் அவங்களோட சிந்தனைகளும் ஒன்னு சேரும்போது மட்டும்தான்
இந்த அமைப்புல இருக்கிற ஏமாற்று வேலைகளை நம்ம முறியடிக்க முடியும். இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்ம சமூகத்துல ஆழமா வேரூன்றி இருக்கிற இந்த பிம்ப அரசியலை எல்லாம் தாண்டி உண்மையான தர்க்கத்தையும் நம்மளோட ஒற்றுமையும் நம்ம எப்படி திரும்ப கொண்டு வர போறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.